லட்சக்கணக்க காசு கொடுத்து 15,000 இவ்வளவு சம்பளத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதா, இல்லாட்டி அதாச்சும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான்னு தெரியல. இப்ப ரீசெண்டா அந்த சென்னையில வந்து லயோலா காலேஜோட அந்த இஷ்யூ நம்ம பார்த்திருக்கோம், ஜாப் இஷ்யூ. ஸோ 7,800 பேர் வந்து அப்ளை பண்ணதா சொல்றாங்க வேலை தேடி. அங்க மட்டும் சொன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்தியால எவ்வளவு பேர் இருப்பாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்னால, அன்எம்ப்ளாயா. இது ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கும், ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கும் இப்பவே. ஏன்னா எக்ஸாக்டா இப்ப வந்து எல்லா ஜாப்ஸும் வந்து ஏஐல ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கனால இப்ப இருக்கவங்களே லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க கம்பெனிலே எல்லாம் நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எங்க போய் நிக்க போகுதுன்னு ஒரு பிளைண்டா தான் இருக்கு, எங்க என்ன ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காண்டி, இதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணலாங்கிறத நான் மட்டும் இல்லை, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. நான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து போக்குறதுக்காண்டி என்னென்ன டேர்ம்ஸ், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முழுமையா இதை வந்து கவர்மெண்ட் ஒப்படைக்கவும் முடியாது. இதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டேக் பண்ணி, பேப்பர் போடுறேன், நான் ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு நான் பேப்பர் போட போறேன் அப்படின்னு சொல்றேன், உங்க ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணி இல்லை ஷேர் பண்ணியும், அடுத்த கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் வர வரையும் இந்த கம்பெனி இந்த வேலையை உத்தராதரா பார்த்தா அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல வந்து இதை பத்தி நான் பேசுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.